புதுச்சேரி காஸ்மோஸ் ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி ரோட்டரி கிளப் புதுச்சேரி கல்வித்துறையுடன் இணைந்து நடத்திய காது கேளாதோருக்கான குறைபாடுகள் கண்டறியும் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காஸ்மோஸ் ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி கிளப் புதுச்சேரி கல்வித்துறையுடன் இணைந்து நடத்திய காது கேளாதோருக்கான குறைபாடுகள் கண்டறியும் முகாம் புதுவை கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கல்வித்துறையின் இயக்குநர் ருத்ரகவுடு ஜோன் 20 ரெட் 201-8 துணை ஆளுநர் பழனியப்பன் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் காது தொடர்பான குறைபாடுகள் கண்டறியப்பட்டதுடன் அதற்கான சாதனங்களும் உடனுக்குடன் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காஸ்மோஸ் ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி ரோட்டரி கிளப், புதுச்சேரி அரசு சம்ரக்ஷர் சிக்ஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹேரிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஹியரிங் பார் லைஃப் உடன் இணைந்து நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி ரோட்டரி கிளப்பின் தலைவர்கள் சாதா நாராயணன், ஆனந்தன், செயலாளர்கள் நளினா கண்ணன், பிரபாகரன், திட்டத்தலைவர் ரத்ன தனவேந்தன், சமூக ஆரோக்கிய துறையின் இயக்குனர் ராய்லி இந்திரா, சம்க்ரா சிக்ஷாவின் துணை மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியான பாரதி வீதியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியான பாரதி வீதியில் வீடு மற்றும் கடைகள் தோறும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள், நடைபாதை வியாபாரிகள், கடை ஊழியர்கள் ஆகியோரிடம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவண விவரங்களை கேட்டறிந்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் வைத்திருப்பவர்களை பாராட்டினார். ஒமைக்ரான் வகை கொரோனா வேகமாக பரப்பி வரும் சூழலில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என எடுத்துக் கூறினார். இந்த ஆய்வின் பொழுது சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உடனிருந்தனர். ராஜ்பவன் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் மிஷன் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன், பயிற்சி அணி இணை அமைப்பாளர் சக்திவேல், முன்னாள் இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் கண்ணன், இளைஞரணி செயலாளர் அமல்ராஜ், OBC அணி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பாண்டியன், முத்துக்குமார், கதிரவன், சதீஷ்குமார், கணேசன், கீதா, உமா மகேஸ்வரி, ரூபி, வேல்முருகன் மற்றும் தொகுதியின் கிளை தலைவர்கள், ராஜ்பவன் தொகுதி பாஜக உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு எதிராக செயல்படும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு துணை போகும் புதுச்சேரி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு எதிராக செயல்படும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு துணை போகும் புதுச்சேரி அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் சுதேசமல் அருகே நடைபெற்றது. போராட்டத்திற்கு முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழரசன் தலைமை தாக்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக VCK முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், திராவிட கழக தலைவர் வீரமணி மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது அவர்கள் இலவச கல்வி அரசாணைக்கு எதிராக SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், குடிபெயர்ந்த தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களை வழங்குவது போல் குடிபெயர்ந்த மாணவர்களுக்கும் இலவச கல்வி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். மூலக்குளம் கிறிஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு B.Tech இளநிலை படிப்புகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது.
புதுவை மூலக்குளம் பிச்சை வீரான்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிடெக் இளநிலை படிப்புகளுக்கான துவக்க விழா கடந்த 15ஆம் தேதி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவினை கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் மற்றும் கல்லூரியின் கூடுதல் இயக்குநர் குமாரவேல் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கி பேசினார். மேலும் அவர் தனது உரையில் மாணவர்களுக்கு கல்வி கற்கும் திறன் பற்றியும் பொறியியல் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றியும் மாணவர்கள் தங்களின் கல்வி திறமையை மேம்படுத்த உதவும் வகையில் அறிவுரைகளை வழங்கினார். இவ்விழாவின் பொழுது கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களும் துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் மற்றும் திரளான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட நடிகர் நடிகையர் தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கத்தில் கடந்த சில நாட்களாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று அஜித் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட நடிகர் நடிகையர் தங்களை புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர் சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் கீர்த்தி வர்மா, பொதுச் செயலாளர் ஜானி, மாஸ்டர் சங்கத்தின் நிர்வாகிகளான நடிகர் மணிவேலன், அசோக்குமார், சரண், மணி என்ற ஏழுமலை, சந்துரு, சுரேஷ், விஜய், அறிவன் போன்றோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு வந்தவர்களை வாழ்த்தி அசோக் நன்றி தெரிவித்துள்ளார். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரி கல்வெளி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்க சிவபெருமான் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் நடைபெற்ற மகா தீபார்த்தனையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊதிய உயர்வு வழங்க கோரி புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் பணியாற்றி வரும் ஆஷா பணியாளர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் பணியாற்றி வரும் ஆஷா பணியாளர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு 3000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தார். இந்த அறிவிப்பு இன்னும் செயல்படுத்தப்படாததால் இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று மாலை ஆஷா பணியாளர்கள் கம்பன் கலையரங்கத்திலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். ஆஷா ஊழியர் சங்க தலைவர் செல்வி, செயலாளர் சுதா ஆகியோர் தலைமை தாங்கினர். அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, புசி வீதி வழியாக ஜென்மராக்கனி மாதா கோவில் அருகில் தடுத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்தவாறு போராட்டத்தை தொடர்ந்தனர். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 2% 5% உயர்த்த வேண்டும் என SDPI மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. SDPI கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் முகமது ஃபர்கத்துல்லா தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவில் மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர், கட்சியின் துணைத் தலைவர் முகமது பிலால், பொதுச் செயலாளர் கனி, பொருளாளர் அகமது அலி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ஃபர்கத்துல்லா, புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் சாலைகள் பல இடங்களில் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள் கடுமையான அவதிக்குள்ளாகின்றனர் எனவும் 10 வருடங்களாக நாட்டிலேயே வேலையின்மையால் 75.8% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலையின்றி தவிக்கும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு புதிய திட்டங்கள் வகுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நீண்ட காலமாக வக்பு வாரியம் அமைக்காததால் முஸ்லிம் சமுதாய மக்கள் பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக வக்பு வாரியத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு உள்ள 2% இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக முகமது ஃபர்கத்துல்லா தெரிவிக்கிறார். 2021ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
புதுவை அரசு சமூக நலத்துறையின் சார்பில் 2021ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகள் இன்று காலை 8 மணி அளவில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்டடி, நலத்துறை செயலர் உதயகுமார், சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதுவை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிகழ்வினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்விளையாட்டுப் போட்டிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களை பதிவு செய்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் உற்சாகத்துடன் பங்கு பெற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வரும் டிசம்பர் 23ஆம் தேதி புதுவை தர்மாபுரியில் உள்ள ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெறவுள்ள 2021 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் உப்பளம் விளையாட்டுத் திடலில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொள்ள அனுமதி அளித்த புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் புதுச்சேரி மாநில விளையாட்டுக் கழகத்திற்கும், கல்வித்துறையின் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும், சமூக நலத்துறையின் அதிகாரிகள் ஊழியர்களுக்கும், அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினருக்கும் சமூக நலத்துறையின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிவாரணம் குறித்து கேட்டவருக்கு ஆட்களை வைத்து மிரட்டும் நடவடிக்கை முதல்வர் ரங்கசாமிக்கு அழகல்ல என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், மாநில அரசின் வரி போடும் அதிகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களை கையேந்தும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. எனவே அனைத்து மாநிலங்களும் ஜிஎஸ்டியிலிருந்து வெளியே வர முடிவெடுக்க வேண்டும். காரைக்காலை சேர்ந்த ஒரு நபர் எப்பொழுது நிவாரணம் கிடைக்கும் என்று முதல்வரிடம் கேட்டது என்ன தவறு? அந்த நபரிடம் முதல்வர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் முதல்வருக்கு வேண்டிய சங்கர் என்பவர் காரைக்காலை சேர்ந்த நபரை தொலைபேசியில் மிரட்டியுள்ளார். முதல்வரிடம் பேசிய நபரின் தொலைபேசி எண் அவருக்கு எப்படி கிடைத்தது? முதல்வர் கொடுத்தாரா? முதல்வர் அமைச்சர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அதனை நிறைவேற்ற வேண்டும். நிவாரணம் கேட்டவரை மிரட்டுவது அழகல்ல. முதல்வரிடம் பேசிய நபர் என்ன கொலை குற்றம் செய்து விட்டாரா? மக்களை பற்றி ஆட்சியாளர்கள் கவலைப்படுவதில்லை. இவர்களுக்கு நாற்காலி வேண்டும், பதவி வேண்டும். அதை வைத்து தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றனர். இது எவ்வளவு காலம் நீட்டிக்கும் என்று தெரியவில்லை. புதுவையில் அலங்கோலமான மக்கள் விரோத ஆட்சியை ரங்கசாமி நடத்தி வருகிறார். 10,000 அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார். இதுவரை 100 நபர்களுக்கு கூட வேலை கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் கொல்லைப்புறமாக பல கூட்டுறவு நிறுவனங்களில் ஆட்களை வேலைக்கு வைக்கும் வேலையை முதல்வர் செய்கிறார். இது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல். இதற்கு முதல்வர் பதில் சொல்லியாக்க வேண்டும். ஒரு சில அமைச்சர்கள் தங்களது தொகுதியில் உள்ள தொழிற்சாலை அதிபர்களை தொடர்பு கொண்டு மாமூல் கேட்பதும், வேண்டியவர்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட் கேட்பதும் வாடிக்கையாக உள்ளது. முதல்வர் கண்ணை மூடிக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட்டில் எரிவாயு சிலிண்டரிலிருந்து கசிவு ஏற்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் எரிவாயு கசிவை கட்டுப்படுத்தி பெரும் ஆபத்திலிருந்து அப்பகுதி மக்களை காப்பாற்றினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேல்ராம்பேட் மறைமலை நகர் 4வது குறுக்கு தெருவில் ஐயப்பன் என்பவர் வீட்டின் முதல் மாடியில் குடியிருக்கும் பிரகாஷ் என்பவரின் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டரிலிருந்து கசிவு ஏற்பட்டது. அந்த பகுதி முழுவதும் எரிவாயு நாற்றம் பரவியது. பெரும் தீ விபத்து ஏற்படும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மறைமலை நகர் கிளை தலைவர் பிரபாகரன் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளரும் தொகுதி பொறுப்பாளருமான டாக்டர் வெற்றி செல்வமிடம் தகவல் தெரிவித்தனர். பேரில் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்த 10 நிமிடத்திற்குள் போக்குவரத்து நெரிசலை கடந்து தக்க நேரத்தில் வந்து தீயணைப்பு வீரர்கள் எரிவாயு கசிவை கட்டுப்படுத்தி பெரும் ஆபத்திலிருந்து அப்பகுதி மக்களை காப்பாற்றினர். தகுந்த நேரத்தில் பெரும் ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றிய தீயணைப்பு அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் அப்பகுதி மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சரியான நேரத்தில் தீ விபத்திலிருந்து மக்களை காப்பாற்ற பெருமுயற்சி எடுத்த டாக்டர் வெற்றி செல்வம், முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் இன்பசேகரன், கிளை தலைவர் பிரபாகரன், மகளிரணி மாவட்ட தலைவர் புவனேஸ்வரிக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு சங்கத்தின் கௌரவ தலைவர் சேஷாத்தலம் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் வின்சென்ட், சிவபெருமாள், சபரிமுத்து, ராஜன், சகாயராஜ், நிக்சன், சேவிகர், ஜெயா, லீமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் 7வது ஊதிய குழுவில் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். நிலுவையில் உள்ள ஊதியம், டிஏ மற்றும் போனஸை உடனடியாக வழங்க வேண்டும்.
ஏசிபி எம்ஏசியை அளித்திட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி காட்டன் மில் எதிரிலிருந்து பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திற்கு கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இளைஞர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். எதிர்வரும் ஜனவரி மாதம் 12 முதல் 16ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 25வது தேசிய இளைஞர் திருவிழா ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா, தலைமை செயலர் அஸ்வினிகுமார், அரசு செயலர்கள், துறை தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் அகில இந்திய டேபிள் டென்னிஸ் கழகத்துடன் இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதன் துவக்க விழா நேற்று மாலை நடந்தது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில டேபிள் டென்னிஸ் கழக தலைவர் நமச்சிவாயம் வரவேற்றார். இவ்விழாவில் அனிபால் கன்னடி, அம்பலூர்பவம் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி, அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இயக்குனர் அர்ஜுனா பதக்கம் பெற்றவருமான கமலேஷ் மேத்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில டேபிள் டென்னிஸ் கழக செயலாளர் மோகனராஜு நன்றி தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தீபிகா IPS-ஆல் புனரமைக்கப்பட்ட போலீஸ் பூத் திறப்பு விழா நடைபெற்றது. சுற்றுலா தலமான புதுவை நகர பகுதியில் குறிப்பாக பெண் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஏற்கனவே ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் அருகில் பிரான்சிஸ் மார்டின் வீதியில் இருந்த போலீஸ் பூத் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தீபிகா IPS-ஆல் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுவை ADGP ஆனந்த மோகன் IPS கலந்து கொண்டு போலீஸ் பூத்தினை திறந்து வைத்தார். இந்த போலீஸ் பூத்தில் 2 பெண் காவலர்கள் மற்றும் 5 IRBL காவலர்கள் கொண்டு 24 மணி நேரமும் 3 ஷிப்ட் முறையில் காவலர்களின் பாதுகாப்பு பணி தொடர்கிறது. மேலும் காவலர்கள் பாரதியார் பூங்கா, பழைய சாராய ஆலை முதல் டூப்ளெக்ஸ் சிலை வரை உள்ள பீச் ரோடு மற்றும் ஒயிட் டவுன் ஆகிய பகுதிகளில் ஈவ்டீசிங், செயின் பறிப்பு போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாத ஒரு தீவிர ரோந்து பணி செய்வர். காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கிடைக்கும் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டி காவலர்களுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் ஒயர்லெஸ் கருவியில் வழங்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பார்வையற்றோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கான கிறிஸ்துமஸ் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் அதிகமான பயனாளர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு புதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் அருண்மொழி மற்றும் கேத்தலிக் சிரியன் வங்கியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை போத்தீஸ் மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் சமூக சேவகர்கள் ஆர்பட் ராஜா மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புது வருட நாட்காட்டி கேலண்டர் வெளியீட்டு விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் காங்கிரஸ் கமிட்டி புதுச்சேரி வருட நாள்காட்டி கேலண்டர் வெளியீட்டு விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்து தொகுதி சார்பாக 20/12/2021 மாலை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதசரல், மாநில துணைத் தலைவர் தர்மராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் சங்கர், திருமுருகன், சிவசண்முகம், மணவாளன், மாநில செயலாளர்கள் யூனிவர்சல் சிவா, ரகுபதி, வட்டார தலைவர் ரவி, புகழேந்தி, சரவணன், தேவன், சேவாதள துணைத் தலைவர் ஆறுமுகம் ஆகியோரும் விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் மழை நிவாரணமாக வழங்கப்படும் தொகையில் மஞ்சள் கார்டுகளுக்கு 500 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சிகப்பு அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதே நேரம் அரசு ஊழியர்களுக்கு மழை நிவாரணம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த மாதம் வரலாறு காணாத கனமழை பெய்தது. 1943ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக அளவு மழை புதுவையில் பதிவானது. கனமழையால் புதுவை வெள்ளக்காடானது. நகரெங்கும் 100க்கும் மேலான வீடுகளுக்கும் மேல் வெள்ளம் புகுந்துள்ளது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதையடுத்து கடந்த மாதம் 16ஆம் தேதி சிகப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாயும், மழையால் பாதித்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவுக்கு பின் மீண்டும் தொடர் கனமழை பெய்தது. மழையால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் மழை நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்தது. இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் மழை நிவாரணமாக வழங்கப்படும் என ரங்கசாமி அறிவித்தார். அறிவிப்பு வெளியிட்டு 1 மாதம் ஆகியும் மழை நிவாரணம் வழங்கப்படாமல் இருந்தது. இதற்கு நிதி இல்லாததும் அதிகாரிகள் ஒத்துழைக்காததும் காரணமாக கூறப்பட்டது. இதையடுத்து அரசின் பிணைய பத்திரங்கள் விற்கப்பட்டு நிதி திரட்டப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமை செயலாளர் மழை நிவாரணம் வழங்க அனுமதி அளித்தார். சிகப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாய், மஞ்சள் கார்டுகளுக்கு 4500 ரூபாய் நிவாரணம் அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே நேரம் அரசு ஊழியர்களுக்கு மழை நிவாரணம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இதில் 1,85,000 சிகப்பு நிற ரேஷன் அட்டைகளுக்கும் 1,42,000 மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கும் என ஒட்டுமொத்தமாக 3,27,000 ரேஷன் கார்டுகளுக்கு 156 கோடி ரூபாய் மழை நிவாரணமாக வங்கியில் செலுத்தப்படுகிறது. மழை நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் இன்று துவக்கி வைத்தார். முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மழை நிவாரணத்திற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சந்திரபிரியங்கா ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், மழை நிவாரணமாக சிகப்பு கார்டுகளுக்கு 5000 ரூபாயும், மஞ்சள் கார்டுகளுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும். இத்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பொங்கல் பரிசு வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். பொங்கலுக்கு ரொக்கத்திற்கு பதிலாக இலவச கைலி, சேலை வழங்க உள்ளதாகவும், அமுத சுரபி மூலம் சேலை, கைலி கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும். கொரோனா விதிகளை கடைபிடித்து புத்தாண்டு கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் கடற்கரை சாலையிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.